சில வார்த்தைகள் சிலரை கண்டிப்பாக தொடும், சில வார்த்தைகள் சிலருக்கு அங்கீகரிக்க முடியாது. தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறதுலையும் தப்பு இருக்கலாம், நான் சொல்கிறதுல உடன்பாடு இல்லாதவங்களும் இருக்கலாம், ஏற்றுக்க முடியாதவங்க இருக்கலாம். ஸோ சில கமெண்ட்ஸை நான் இக்னோர் பண்ண தான் செய்கிறேன் நான். நாட் பிகாஸ் ஐ எம் டூ நட் ஹெட்டட் அந்த மாதிரி இல்லை, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அதுதான் உண்மை. ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் டு பி சைலண்ட் அப்படின்னு நான் நினைப்பேன். தேன் ஸ்பீக்கிங் டூ மெனி வேர்ட்ஸ் அண்ட் வேஸ்டிங் டூ மச் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் பெட்டர் வி கீப் குவாய்ட் அப்படின்னு நினைப்பேன். சில நேரங்களில் சில வார்த்தைகளெல்லாம் நான் கமெண்ட்டாக நான் அப்படி இருக்கட்டும்னு விட்டுருப்பேன். ஏன்னா தே ஆர் நாட் டாக்ஸிக், பட் தே ஆர் நாட் அலைன்ட் வித் வாட் ஐ ஆல்ரெடி போஸ்டட். அந்த மாதிரியும் இருக்குது. அதை நான் ஏன் அலோவ் பண்ணுறேன்னா, சில நேரங்களில் நம்ம போய் பதில் சொல்கிறோன்ற பேர் வழியில் ஆட்களை காயப்படுத்திடுவோம் அப்படிங்கிறதுனால இட்ஸ் பெட்டர் ஐம் கீப்பிங் குவைட், ஐம் நாட் ரியாக்டிங் ஆல்சோ. அதுதான் அங்கே விஷயம். ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட் ஐ எக்ஸ்பிளைன்ட். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரீஸ் நான் படித்து இதே மாதிரி கோர்வையாக எடுத்து நான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து கூட நீங்கள் டாபிக்ஸ் சொல்லலாம். நான் பதிவிட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் கிடச்சிதுன்னா அதை நான் படித்து அதை நான் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வந்து பிரயாசப்படுவேன். ஐ லவ் டூயிங் திஸ். இது எனக்கு ஹாபி அப்படின்னு நான் சொல்லலாம், பட் இட்ஸ் லைக் ஐ லவ் வாட் ஐ டூ. அதுதான். ஓகே, லென்த்தி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட்.